அனைவருக்கும் வணக்கம். இன்று தோஷங்களை நீக்கும் கன்னிகா பூஜை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அன்னையின் மூக்குத்தி யோக சக்தியின் வெளிப்பாடு என்பதால் பக்தர்களின் வழிபாட்டுக்கு உரியதாக உள்ளது. சிவபெருமானை திருமணம் செய்ய விரும்பி கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் தவமிருந்தாள். ஆனால் சிவன் வராமல் போகவே கோபத்தில் இருந்த பகவதி தேவியை திருமணம் செய்து கொள்ளுமாறு பானாசுரன் வற்புறுத்தினான். இதனால் மேலும் கோபமாகி அசுரனை அடித்தாள் அன்னை பகவதி. தேவர்களின் வேண்டுதலால் சினம் தணிந்து தனது கோப சக்தியை எல்லாம் ஒரு ஒற்றைக்கல் மூக்குத்தியில் இறக்கி அன்னை பகவதி சாந்தமானாள். அவள் குமரியாகவே அங்கு வீற்றிருந்ததால் கன்னியாகுமரி என்றே பெயர் பெற்றாள். இந்த மூக்குத்தியின் ஒளியை கலங்கரை விளக்க ஒளி என்று எண்ணி வந்த கப்பல்கள் கரையில் மோதி விபத்துக்குள்ளானதாம். அதனாலேயே ஆலயத்தின் கடற்கரை நோக்கிய முன்கோபுர வாசல் மூடப்பட்டு வடக்கு முகமாக வாசல் வைக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள். ஒளிமிக்க அன்னையின் மூக்குத்தி யோக சக்தியின் வெளிப்பாடு என்பதால் பக்தர்களின் வழிபாட்டுக்கு உரியதாக உள்ளது. இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரியில் பகவதி தாய் நின்று நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாள். நீலத் திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னை என்று பாரதி போற்றியவாறு குமரி தெய்வத்தின் கோவில் கடலோரமாக அமைந்து காட்சி தருகின்றது. பகவதி அம்மனின் கருவறை உள் மண்டபத்திலே அமைந்திருக்கின்றது. இளங்காலை கதிரவனுக்கு ஆசி கூறி அருள்வது போன்று குமரி தெய்வம் கிழக்கு திசை நோக்கிய வண்ணம் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றாள். அவளது மணிமுடியிலே பிறைமதி காட்சி தருகின்றது. அவள் அணிந்திருக்கும் வைர மூக்குத்தி கண்களை பறிக்கும் பிரகாசமுடையதாக திகழ்கிறது. பகவதி தாய் தனது ஒரு கரத்திலே இலுப்பைப்பூ மாலையை தரித்து மற்றொரு கரத்தை துடை மீது அமர்த்தி தவக்கோலத்திலே காட்சியளிக்கிறாள். பகவதி தாயின் மூக்குத்தி மின்னும் முகப்பொலிவும் கருணை பொழிந்திடும் இரு கண்களும் புருவங்களும் பரந்த நெற்றியும் அதில் ஒளி வீசி திகழும் மாணிக்கத் திலகமும் இதழ்களின் கோடியில் தெரிந்திடும் புன்முறுவலும் நிமிர்ந்த தோற்றப் பொலிவும் காண்போருக்கு ஒரு பேரின்ப விருந்தாக அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. கன்னியாகுமரி பகவதி அம்மனை கன்னிகா பூஜை அல்லது ஸ்வயம்பர பூஜை செய்து மனம் உருக வழிபட்டால் எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் விலகி உடனே திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். நன்றி. வாழ்க வளமுடன்.